தேவமாதாவின் வணக்க மாதம் 17ஆம் தேதி. திருக்குடும்பமாகிய இயேசுநாதர் தேவமாதா சூசையப்பர் இந்த உலகத்தில் சஞ்சரித்ததன் பேரில் 1வது திருக்குடும்பத்தில் தரித்திரத்தின் நேசம், 2வது உலக மகிமையின் வெறுப்பு, 3வது பிறர் சிநேகம் ஆகிய இம்மூன்று புண்ணிய மாதிரிகையும் காணப்பட்டது. 1வது திருக்குடும்பமாகிய இயேசுநாதரும் தேவமாதாவும் சூசையப்பரும் உலக சம்பத்துக்களை விரும்பாமல் சர்வேஸ்வரனை மாத்திரமே விரும்பி தரித்திரத்தையும் தரித்திரத்துக்கு அடுத்த இக்கட்டுகளையும் துயரங்களையும் அனுபவித்தார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆகிலும் உலக செல்வங்களை பயன்படுத்தாமல் ஞான நன்மைகளை மட்டும் தேடி சகல புண்ணியங்களையும் செய்து கொண்டு வந்ததினால் மற்ற குடும்பங்களை விட அத்திருக்குடும்பமானது பேரின்ப பாக்கியமுள்ளதுமாய் சர்வேஸ்வரனுக்கு உகந்ததுமாய் சம்மனசுகளால் வணங்கப்படுவதற்கு பாத்திரமானதுமாக இருந்தது. ஆதலால் இந்த உலகில் சர்வேஸ்வரனுடைய வரப்பிரசாதமும் புண்ணியமும் சம்பத்து முதலான உலக நன்மைகளால் மெய்யான பாக்கியம் வரமாட்டாதென்று அறிய கடவீர்களாக. 2வது பிறந்த நாள் முதற்கொண்டு இயேசுநாதர் அற்புதங்களை செய்யும் வல்லபம் உள்ளவராயிருந்த போதிலும் அற்புதங்களை செய்ய தாம் குறித்த காலம் இன்னும் வராததினால் நமக்கு தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை காண்பிக்கிறதற்காக தமது வல்லமையை மறைத்து கொண்டு உலக கீர்த்தியை வெறுத்து வெளி செல்லாமல் மனிதர்களுக்கு அறியாதவர் போல் இருந்தார். திவ்ய இயேசு தமது திருமாதாவுடன் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பருடன் தங்கியிருந்து 30 வயது வரையில் அவர்கள் சொற்கையிட்டு அவர்களுக்கு உதவியாக அவர்களோடு கூட வேலை செய்து அவர்கள் வருத்தப்படும் சமயத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பணிவான குணமுள்ள மகன் தன்னை பெற்ற தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிவது போல இருவருக்கும் கீழ்ப்படிந்து வந்தார். கன்னி மரியாவும் சூசையப்பருமோ வென்றால் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனுமான இயேசுநாதர் தங்களுக்கு மிகுந்த தாழ்ச்சியோடு கீழ்ப்படிவதைக் கண்டு எவ்வளவு அதிசயப்பட்டார்கள் என்று எடுத்துரைக்க முடியாது. சகல உலகங்களுக்கும் ஆண்டவரான இயேசுநாதர் தம்மால் உண்டாக்கப்பட்ட 2 சிருஷ்டிகளின் சொற்கேட்டு அதிசயத்திற்குரிய தாழ்ச்சியோடு கீழ்ப்படிந்தார் என்று நினைத்து நீங்களும் அவருக்கு பதிலாக சர்வேஸ்வரனால் வைக்கப்பட்ட பெரியோர்களுக்கு கீழ்ப்படிய கடவீர்களாக. 3வது இயேசுநாதர் கன்னிமரியா சூசையப்பர் இம்மூவரும் இருந்த வீட்டில் சமாதானமும் பக்தியும் சிநேகமும் எந்த அளவில் சிறந்திருந்ததென்று யாரால் சொல்லக்கூடும்? அதில் 30 ஆண்டளவாக நடந்த புதுமைக்கடுத்த சம்பவங்களை சுலபமாக வெளிப்படுத்த முடியாது. இந்த திருக்குடும்பத்தில் சண்டை, கோபம், மனஸ்தாபம் முதலான துர்க்குணங்களாவது, மரியாதை குறைச்சல், ஆசார குறைச்சல், சிநேகம், பக்தி, அன்பு குறைச்சலாவது காணப்பட்டதில்லை. மூவரும் எப்போதும் மலர்ந்த முகத்தோடும் அன்போடும் சந்தோஷத்தோடும் பேசி புழங்கி வந்தபடியால் அடுத்த வீட்டுக்காரர் இத்திருக்குடும்பத்தின் வீட்டில் பரலோகத்துக்கு சரியான பாக்கியம் விளங்குகிறதை அறிந்து தாங்கள் மனக்லேசப்படும் வேளையில் அத்திருக்குடும்பத்தினிடத்தில் வந்து இயேசுநாதர் சூசையப்பர் கன்னி மரியாயை கண்டு அவர்களிடம் மகிழ்ச்சியையும் மன ஆறுதலையும் அடைந்தார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களானதால் திருக்குடும்பத்தில் நடந்தது போலவே சண்டை, கோபம், வர்மம் முதலான துர்க்குணங்களை அடக்கி தகாத வார்த்தைகளை விலக்கி உங்கள் பொறுமையினால் சமாதானம், பிறர் சிநேகம், ஞான சந்தோஷம் இவை முதலான புண்ணியங்களை விளைவிக்கும்படிக்கு பிரயாசைப்பட கடவீர்கள். ஜெபம். என் இரட்சகருடைய தாயாரே, உமது திருக்குமாரனாகிய இயேசுநாதரை பார்க்கும் பொழுதெல்லாம் நீர் அடைந்த சந்தோஷத்தை குறித்து நான் இந்த உலகில் நல்ல ஒழுக்கத்துடன் நடக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்தருளும். பகை, கோபம் முதலான துர்க்குணங்களை என் ஆத்துமத்தில் நுழைய விடாமல் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் எவருக்காகிலும் மனஸ்தாபம் வரவியாமலும் எல்லாரோடும் சமாதானமாயிருந்து நான் கஷ்டப்படும் வேளையில் அதை பொறுமையோடு அனுபவித்து சமாதானம் உள்ளவர்களுக்கு சர்வேஸ்வரனால் கொடுக்கப்படுகிற சம்பாவனை எனக்கும் கிடைக்கும்படிக்கு மன்றாடுகிறேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது: உம்மிடத்தில் பிறந்து எங்களை மீட்க வந்த இயேசுநாதர் உமது வழியாக எங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. 17ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: தங்களுடைய உறவின் முறையாரில் யாரேனும் கிறிஸ்துவை அறிந்து மனம் திரும்ப வேண்டிய வழிகளை ஆராய்கிறது.